என்னடா அப்ப அம்புட்டு கஷ்டம் மீனா. ஏய் கேமராமேன், இது உன்னோட ஏரியா. இங்கிருந்து நம்ம போற இருக்கோம். நமக்கு என்ன நடந்தாலும் இதுல பதிவாகணும். நம்மளோட கடைசி முயற்சியா கூடாது. முயற்சியாக இருக்கலாம். நம்ம வீட்டுக்கு போற போல இது வீட்டுக்கு போனாதான் நம்மளை பத்தி எல்லாருக்கும் தெரியும். எங்களோட இந்த பயணம் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெருசாக வந்து எங்களுக்குலாம் ப்ரைஸ் கொடுக்கணும். நாங்கள் எங்களுடைய முதலமைச்சர், எங்கள் தந்தை, பெரிய தந்தை, சிறிய தந்தை எல்லாருக்கும் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கணும்ட்டு. இப்போ அது தேவையில்லையே, அரசியலுக்கு நீ இதுல இருக்கிற இது ஒரு ஜாலி ட்ரிப். எஸ்டிபியினுடைய வருங்கால எம்எல்ஏ ஆக போற ஒரு ஏண்டா புறா போட்டு சமைச்சிருக்காங்க. புறாவா? இது புறா கிடையாது, அது உமிதா. அது இது ஒரு பயங்கரமான போ மச்சான், கிட்ட க்ளோஸ் பார்த்துக்கோங்க. எவ்வளவு புறாக்கள் இருக்கு, எவ்வளோ சூனியம் வச்சிருக்காங்க. பேய்கள், பிசாசுகள் நடமாடுற இடம் மாதிரியே தெரியுது. கிளம்பு. கமான், பயப்படாது. மீண்டும் மலை அடுத்த வாரம் இதுல சந்திப்போம். மங்கி குடிச்சிச்சு. நம்ம இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போக நீங்க பயப்படாதீங்க. இதெல்லாம் நாங்க வந்து காவல் கொடைகளோட அனுமதி இல்லாம வந்திருக்கோம். No, come fast. Come on. Go. Okay. Cool down. நம்ம போகும்போது ஒரு முறை அருவியை பார்த்துட்டு போவோம். கேமராமேன் ஜாக்கிரதையா வாங்க. அருவியை கால் கழுவிட்டு போலாமான்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அருவியை ஒரு முறை காட்டுக்கு மக்களுக்கு. அருவி தற்போது அணை போடப்படுகிறது. அணை போட்டு நிறுத்தப்படுகிறது. வெள்ளம் சி பாயிண்ட் வந்து கொண்டிருக்கிறது. நாம் இங்கிருந்து செல்வதே நல்லது. Come on. Come fast, Macha. Sign out. Come on. வீடியோ கிளிப்பை கட் பண்ணாமல் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கேமராமேன் சங்கதி சார்பாக கால் பாயிண்ட் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல கொஞ்சம் இவ்வளோ பெரிய நம்ம டால்ஃபினை பாருங்க. டால்ஃபின் மீன் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். This is dolphin. You see டால்ஃபின்கள் இந்த ஏரியாக்கள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய இதை சட்டத்துக்கு புறம்பான முறையில் வளர்த்து வருகிறார்கள். வாழினம் சட்டத்துக்கு புறம்பான முறையில் இது வளர்க்கப்படுகிறது. இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம இங்கிருந்து போவது இப்போதைக்கு நல்லது என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதை நாங்கள் உள்ளுக்குள்ள ஒரு சில பயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. போகலாமா? அதெல்லாம் தண்ணிக்கு வச்சிருவோம். டேய் வாடா. அங்க யாரையோ ஒருத்தர் கொளுத்துனது போல தோற்றம் அளிக்கிறது. செல்லுக்கு பயமாக உள்ளது. வாங்க கிளம்பலாம். போங்க. கேமராமேன் அவர்கள் எங்களுடைய பார்வையிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் தாங்கள் கரெக்டாக வருவதால் உங்களை பார்த்து அவர்கள் இனம் என்று நினைத்து முதலில் ஓடக்கூடியவர்கள் நாங்கள் மட்டுமே. அவர்கள் இனம் நினைத்து உங்களை கடத்தி கொண்டு போய் அவரிடம் இனம் பெண்களை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்றால் நாங்கள் எதுவும் போய் முடியாது. அதனால் ஒழுங்காக வந்து சேருங்கள் எங்களுக்கு பின்னாடியே. This is 13ஆம் நம்பர் வீட்டினுடைய இன்னொரு அடையாளம் கோஸ்ட் ஹவுஸ். அங்கே சென்று பார்த்தால் பல பேய்களை பார்க்கலாம். அங்க இருக்கும் 4 பிள்ளைகளை இங்கே பாருங்கள். பேய்கள், பிசாசுகள் யாரும் இல்லாத இடத்துக்கு அங்க என்ன வீட்டை கட்டி வச்சுக்கிறான். அரிய பாருங்க. போங்கடா. அங்க வீட்டை கட்டணும். இந்த இடத்துக்கு என்ன பேரு, என்ன ஊரு எங்களுக்கு தெரியாதுங்க.
இது பேர் காலஸ்தி ஃபால்ஸ். இது காலஸ்தி. நல்லா இருக்கும் போது மச்சான். வந்து கொண்டு இருக்குங்க. இடதுபுறமாக நாம் திரும்பினால் பள்ளத்தாக்கு. காட்டுங்க. காடு தான் தெரியுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் காட்டும். காரை மட்டும் காமிச்சு கூட மச்சான். நாங்கள் வந்த டப்பா இருக்காரு. அதில் வீடியோடா கலரா இருக்கு பத்தியா? அது ஒரு கலரா இருக்கு. பச்சை வந்துடாது. வந்துடாது. எங்கடா? கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு மச்சான். இங்க அனகொண்டாக்கள் வாழ்க்கை என்று சொல்றாங்க. இது பயங்கரமான காட்டு விலங்குகள் வசிக்கின்றன. அவை அதோட மூஞ்சி இப்போ பார்க்க போறீங்க. சரி சோற்றுக்கு வழியில்லாமல் திண்டாடுவதால் காட்டு. வலிகின்ற மனிதர்களை கடிச்சு தின்னுகின்றன. அது இதுதான் பார்த்தீங்களே, அந்த பெரிய உருவம் தான் அன்சாரி. அது பேர் இந்த மரம் இங்க குப்பையா வளருது. நல்லா இருக்கு. கிறிஸ்மஸ் மரம் இது பேரு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இங்க செத்துருக்காங்க. தேயிலை தோட்டத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. அதோ எல்லாம் நம்மளுக்கு தான். முதல் முறையாக இங்க வந்து உயிரோடு திரும்பும் மக்கள் நாங்களாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு சற்று குறைவாக தான் இருக்கிறது. அப்படி நீங்க நினைப்பீங்க, ஆனால் அது கண்டிப்பா கிடையாது. மக்கள் போய் வர பகுதி தான். ஆனால் இன்னைக்கு வரல. விதமான ஒரு பாதையை நோக்கி செல்கின்றோம். இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு பயம் இருக்கிறது செய்கிறது. திறமை எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். லவ் பண்றவன் பிக்கப் எஸ்கேப் ஆளுங்கலாம் இந்த இடத்த நல்லா பாத்துக்குவாங்க. இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இடம் இருக்கும். இது சுமார் சென்னையில இருந்து ஒரு 600 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு. இவர் சொன்னது கரெக்ட், முற்றிலும் உண்மை. நான் கூட்டு வந்து செல்லும் முறை எந்த ஒரு பிரச்சனையும் இந்த இடம் சென்னையில இருந்து சுமார் 600 கிலோமீட்டர் இருக்கு. தள்ளி இருக்குது. தள்ளி இருக்குது. ஆனா உங்க பேரண்ட்ஸுக்குலாம் தெரியாது. ஊட்டில இருந்து சுமார் ஒரு 20 கிலோமீட்டர். மலையில் நரிசி குயின் ஹில். இதுதான் நம்ம நடந்த அந்த பாதை. சரி, நீ போ மச்சான், நானே வரேன். அதுதான் நம்ம அருவியோட மேல் பாகம். நீ நட. டேய் இந்த இடத்த பற்றி இன்னும் டீட்டெயில் வேணுனாக்கா 9841151237 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டால் நாங்கள் இன்னும் டீட்டெயில் சொல்லுவோம். அதே மாதிரி உங்கள் லவரியோ இல்லை பிக்கப்பு எஸ்கேப்பு கேஸுங்க யாராச்சும் இருந்தாலும் வரலாம், என்ஜாய் பண்ணலாம் கேட்டுக்கிறோம். இத்தோட மேலே முடிவுது. இதுக்கு மேலே போனாக்கா மிகப்பெரிய ராவடிகளுக்கு ஆஃப் த வீடியோ. மெயின் ப்ளீஸ் ஒரு நிமிஷம். இந்த நிகழ்ச்சி தொகுத்து வரும்போது உங்கள் சரவணன் சைன் ஆஃப் யூ. Thank you.